Hey guys, welcome back to the channel Random Stuffs Tamil. நீங்க நம்ம சேனலுக்கு first time வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காம subscribe பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தினமுமே இரவு tarot reading live free sessions will be available. இந்த வீடியோ நீங்க பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ இஸ் நாட் அ லைவ் வீடியோ or live personal reading free live வீடியோ கிடையாது. இது வந்து ஒரு இந்த வீக் நம்மளுக்கு எப்படி இருக்கும், அதாவது டே பிஃபோர் எஸ்டர்டே நம்ம சேனல்ல அப்லோட் பண்ண வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட மூன் எனர்ஜி, நம்ம வந்து மெயினாக நம்மளோட ஃபுல் மூன் எனர்ஜி அண்ட் நியூ மூன் எனர்ஜிஸ் ஆர் தி மெயின் பேசிஸ் ஆஃப் எனர்ஜி. ஏன்னா நம்மளுடைய ஹார்மோன்ஸ் இருக்கட்டும், நம்மளுடைய மைண்டில் இருக்கிற ஆக்ஷன்ஸ் இருக்கட்டும், நம்மளுடைய மைண்டில் இருக்கிற தாட்ஸாக இருக்கட்டும், தாட்ஸின் வழியாக இருக்கிற ஆக்ஷன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி நம்மளோட எனர்ஜிஸை பூஸ்டப் பண்ணுறதும், நம்ம எனர்ஜிஸை ட்ரெயின் அப் பண்ணுறதும், தீஸ் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸை கண்ட்ரோல் பண்ணுற மூன் நம்ம வந்து சாதாரணமாக எடுத்துக்க மாட்டோம். நம்மளோட மூனாலஜி மேனிஃபெஸ்டேஷன் கைடன்ஸ் ஒராக்கிள் கார்டு வந்து இட்ஸ் லைக் நான் சொல்கிற மாதிரி என்னுடைய ஒரே அஸ்திரம் பிரம்மாஸ்திரம். ஆனால் நம்ம டேரோட்டை வந்து சும்மா சொல்லிட முடியாது. ஸோ இன்னைக்கு வந்து நாட் ஒன்லி த குட் டேரோட் அண்ட் ஆக்சுவலி நம்மளுடைய டேரோட்டும் நான் எடுத்திருக்கேன், நான் குட் டேரோட்டோட எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஏஞ்சல்ஸ் கைடன்ஸ் இல்லாமல் நம்ம கிட்ட ஒரு ஏஞ்சல்ஸோட ஆசீர்வாதம் இல்லாமல் எதையுமே நம்ம பண்ண மாட்டோம்னு நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ லைவ் வந்து எப்பவுமே வந்து உங்க கூடயே இன்ட்ராக்ட் பண்ணி உங்களுடைய வேர்டிங்ஸே கேட்டு அந்த மாதிரி லைவா பைல் செலெக்ஷன் பண்ணி அந்த மாதிரி தான் நம்ம சேனல்ல பண்ணுவோம். ஆஃப்டர் அ வெரி லாங் டைம் ஐ எம் அப்லோடிங் அ வீடியோ. ஹோப் உங்களோட சப்போர்ட் எனக்கு வந்து கண்டிப்பாக இருக்கணும். லைக்ல வந்து கொஸ்டின்காக மட்டும், டோக்கன் நம்பருக்காக மட்டும் லைக் போடாம இந்த வீடியோவும் லைக் பண்ணி நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. புதுசாக வந்திருக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த ரீடிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் தேர் கைடன்ஸ். இந்த வீக் எப்படி போகுது, இந்த வீக்குக்கு அப்படியே பாப்டப்டாக ரெடியாக இருக்கீங்களா? நான் ரொம்ப ரெடியாக இருக்கேன். ஆக்சுவலி இந்த மெயின் திங் வீக்குன்னு நான் ஒன்று சொல்லிடவா. தமிழில் வந்து சண்டே மண்டே, இங்கிலீஷில் வந்து சண்டே மண்டே, தமிழில் வந்து ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி. ஓகேங்களா? திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளின்னு அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பிரிட்டிஷோட ஊடுருவல், நம்ம பிரிட்டிஷோட ஆதிக்கத்துக்கு அப்புறம் தான் வி காட் தட் நம்மளுக்கு திங்கட்கிழமை தான் முக்கியமாயிடுச்சு, சாட்டர்டே சண்டே லீவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமைய ரொம்ப 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 லீஷரா லெத்தாஜிக்கா பண்றோம். சாமி கும்பிடுறதையும் ஆரம்பிக்கிற விஷயங்கள்லயும் வந்து பண்ண மாட்டேன்றோம். ஞாயிறு இஸ் அ வெரி 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 வீக்கோட எண்டு கிடையாதுங்க, வீக்கோட ஸ்டார்டிங் தான் ஞாயிறு. இன்னைக்கு தான் நான் அந்த வீடியோ எடுக்கிறேன், வீக்கோட ஸ்டார்டிங்ல தான் எடுக்கிறேன். உங்களுக்கு நாளைக்கு காலையில நீங்க ஆஃபீஸ் போகும்போதோ இல்ல காலையில தூங்கி ஏஞ்சி பார்க்கும்போதோ இந்த வாரம் எப்படி இருக்கும் ரெகுலரா நம்ம ஒரு பேட்டர்ன்ல ஃபாலோ பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். சரிங்களா? பட் கீப் இன் மைண்ட், ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒன்று தொடங்கணும்னா தொடங்கிடுங்க. வாரத்தோட முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை தான். சரிங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம பைல் 1 பைல் 2 பைல்ஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? பைல் 1 வந்து நான் கிளியர் கிறிஸ்டல் எடுத்திருக்கேன். பைல் 2 வந்து நான் வந்து கிரீன் அவென்ச்சர் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், எந்த பைல் பிடிக்குதோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ நீங்கள் அதை கிராப் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு 3 இன்ஹேல் எக்ஸ்ஹேல் ஒரு டீப் பிரெத் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ இந்த ரீடிங் சில டைம் என்னோட எனர்ஜிஸை வச்சு ஸ்பீடாக போகும், இல்லை அப்படியே ஸ்லோவாக போகும். நான் எப்படி என்ன மாறுவேன்னே எனக்கு தெரியாது. ஏன்னா லைவ்ல வந்து நான் பீப்புளோட இருக்கேன். பட் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக என்னோட எனர்ஜியில் பாப்டப்பாக இருக்கேன். திடீர்னு ட்ரெயின் ஆகும், திடீர்னு எனர்ஜி ஆகும். ஸோ மேம் என்ன மேம் நீங்கள் இப்படி ஆகிறீங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க. சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் திங் இதில் 3 sets ஆஃப் கார்ட்ஸ் இருக்குது கைஸ். ஒன்று வந்து டைம் லிமிட் கார்டு, இன்னொன்று வந்து எஸ் ஆர் நோ கார்டு, மூணாவது வந்து ஏஞ்சல்ஸ் கைடன்ஸ். ஓகே, நாட் ஒன்லி ஒன் திங், ஒரு 3 விஷயம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அது இல்லாமல் டேரோட் எடுத்து இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வித்தவுட் எனி டிலே we are going for pile number 1. Yes, pile number 1 clear crystal choose பண்ணுங்க. Forgiveness. Your answer is yes. And a year from now. Okay, இப்போ இந்த வாரத்துக்கு கேட்டதுக்கு எஸ் ஆர் நோல உங்களுக்கு வந்திருக்கிறது எஸ் தான். எஸ், பட் இட்ஸ் நாட் கோனா ஹேப்பன்
ஆஸ் சூன் ஆஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி. ரொம்ப சீக்கிரமாக நடந்துறது, பட் கண்டிப்பாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட ஆணி வேற இந்த வாரம் உங்களுக்கு நச்சுன்னு நடு நெத்தியில் அடிக்கிறாங்க நம்ம ஏஞ்சல்ஸ். ஏன்னா எஸ்ஸுக்கு பதிலாக எக்ஸ்க்ளமேட்ரின்னும் போது கண்டிப்பாக நடக்கும்ன்ற உறுதியான வார்த்தையை அவங்க கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த கார்டு பார்த்தீங்களா, த சன் அண்ட் த மூன். இப்போதான் நம்ம மூனை பற்றி பேசிட்டு இருந்தோம். த சன் அண்ட் த மூன் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த பேலன்ஸ் கனெக்டிங் வித் த டிவைனிட்டி. ஸோ பகலானா வேலைக்கு போகிறது, இரவானா வீட்டுக்கு வந்து தூங்குறது, அந்த 15 நாள் அந்த கேலண்டர் பார்க்கறது, மூனோட மூட் ஸ்விங்ஸில் நான் சொன்னேன். ஏன் நான் பேசினேன்னமோ எனக்கு ஒரு ரெசனேட் ஆகுது. ஓகேங்களா, இதெல்லாம் அண்ட் அ இயர் ஃப்ரம் நவுக்கு நம்ம வந்து உலகமும் பார்க்குறோம். ஸோ பார்த்துங்க, நம்ம உலகத்தை வந்து எப்படி வந்து நம்ம ஏஞ்சல்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தே ஆர் கைடிங் அஸ், they are handling the planets, they are protecting the planets, they are protecting our vibration. அவங்க சொல்லும் பொழுது இப்போ இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் அவங்க நம்மளுக்காக பண்றாங்க. நம்மளுக்காக என்ன பண்ணணும்? ஃபர்கிவ் பண்ணணும். ஃபர்கிவ் யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க, யோசிச்சு பாருங்க. மேம் நான் இது பண்ணியிருக்கேன், அது பண்ணியிருக்கேன், எனக்கே கொஞ்சம் என்ன நினச்சா கில்ட்டாக தான் இருக்குது, நான் நடந்திருக்கக்கூடாது, இது ஓவர் கிரிஞ்சாக தான் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கே தெரியும். பாருங்க இந்த வாரம் எப்படி இருக்குது. இந்த வாரம் மெயினாக வந்து நீங்கள் ஃபர்கிவ் பண்ணணும். ஓகேங்களா, உங்களையே நீங்கள் ஃபர்கிவ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த வாரம் உங்ககிட்ட தவறாக நடந்தவர்கள் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க, மன்னிப்பே கேட்கலனாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபோன் பண்ணி நான் உன்னை மன்னிச்சிட்டேன், இல்லை மீட் பண்ணி ஓகே நான் இதை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் ஃபர்கிவ் தெம் இன் யோர் மைண்ட், ஃபர்கிவ் தெம் இன் சைலன்ஸ். ஃபர்கிவ் பண்ணிட்டேன், திருப்பி நான் போய் அவங்க கிட்ட வந்து பேசணுமா மேம்? அவங்க ஆனால் அப்படிதான் மேம், நான் மன்னிச்சிட்டேன், ஆனால் அவங்க அப்பேற்பட்ட பர்சன் தான். திருப்பி அவங்க கிட்ட பேசினா என்னோட மென்டல் ஸ்டேட்டுக்கும் என்னோட ஃபினான்ஷியல் விஷயத்துக்கும் தான் பிரச்சனை. நான் இப்போ தான் வந்து அவங்க பண்ணியிருக்க பேக் ஸ்டாப்லேருந்து மூவ் ஆனே ஆகியிருக்கேன். பட் ஃபர்கிவ் பண்ணுறதை நீங்கள் சொல்கிறீங்க, ஏஞ்சல் சொல்கிறாங்க நான் வந்து ஃபர்கிவ் பண்ணிட்டேன், பட் ஐ எம் நாட் ரெடி டு பேட்ச் அப் ஆர் ரீகான்சில் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா தேர் எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஹியர் இஸ் யுவர் மேனிஃபெஸ்டேஷன், த மெஜிஷியன். You are a magician of your life. You are a magician of your life. You are a miracle of your life. Your thoughts are the miracle of your actions. இந்த வாரம் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் பியூராக அப்படியே வெளியில் வரப்போகுது. ஏன்னா இவ்வளோ நாள் மேனிஃபெஸ்டேஷனுக்கு எதனா ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் இருக்கான்னு ஒரு டவுட்டில் இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக சயின்ஸ் கிடைக்க போகுது. ஓகேங்களா, உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் இயர் ஃப்ரம் நவ்வா இருக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் ஏதோ கேட்கறது ஆனால் நடக்க போகுதுன்ற சிக்னல் வந்து இந்த வாரமே உங்களுக்கு வரப்போகுது. மெஜிஷியன், யூ ஆர் த மெஜிஷியன் ஆஃப் யுவர் லைஃப். ஸோ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிபடி டு கிவ் எனி சான்சஸ் டு யூ. நீங்களாவே ஃபுல்ஃபில்டாக இருக்கீங்க. ஒரு தேர்ட் பர்சன், ஒரு செகண்ட் பர்சன் வந்து உங்களை வந்து ஒரு பர்சனாக நிறைவு செய்யணும்னு நீங்கள் என்றைக்குமே நீங்கள் நினைக்காதீங்க. நீங்களே நிறைவான பர்சனாக இருக்கீங்க. எனக்கு அந்த எனர்ஜிஸ் தெரியுது. பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு யூ ஆர் இனஃப் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து இதை என்ன சொல்கிறது, இந்த கோட்டை வந்து நீங்கள் அழகாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். யூ ஆர் இனஃப் அப்படின்றது. ஓகேங்களா, நீங்களே உங்களுக்கு போதும். யூஆர் கம்ப்ளீட். உங்களை வந்து யாரும் வந்து இது வந்து ஏதாவது ஒன்று கொடுத்து உங்களை கம்ப்ளீட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. எந்த குறைபாடும் கிடையாது. யூ ஹேவ் எவ்ரி திங், ஆல் தி எலிமெண்ட்ஸ். You have all the elements. You have connection with the divine and the materialistic life. ஓகேங்களா, I could able to sense it. Okay. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? Yes, forgiveness. So forgive them in silence and move on. There is no need to patch up or திருப்பி பேசணும். எந்த ஒரு அவசியமும் கிடையாது. 7 of fire. Beautiful. Fire element. Fire element என்ன? ஒரு ஃபயர் பியூட்டிஃபுல்லான ஒரு தீபத்தையும் கொளுத்தும். அதே ஃபயரை கொஞ்சம் ட்ரிகர் பண்ணால் போதும், ஒரு வீட்டையே கொளுத்திடும். ஸோ யூ ஆர் த மெஜிஷியன் ஆஃப் யுவர் லைஃப். யூ ஆர் த ஃபயர் எலிமெண்ட். 7 of fires அப்படின்னும் போது இந்த வாரம் நீங்கள் நிறைய பேரோட கேள்விகளோ இல்லை நிறைய சவால்களை சந்திச்சு வருவீங்க. ஆனால் என்னன்னா அந்த சவால்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதுதான் பிரச்சனை. அதுதான் சந்தோஷம். சாரி கைஸ், அதுதான் சந்தோஷம். ஓகேங்களா, அதுதான் சந்தோஷமான விஷயம். சவால்கள்
இது பண்ணலாம், சவால்கள்ல வந்து நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். அதனால இன்செக்யூரிட்டி வேண்டாம். நோ நீட் டு பி இன்செக்யூர்ட். ஓகேங்களா? ஏன்னா உங்களோட ஏஞ்சல்ஸ், நான் இந்த கார்டு பாருங்க, மூன் எங்க வச்சிருக்கேன், உங்களோட ஏஞ்சல்ஸ் வச்சிருக்காங்க கையில வந்து அழகான மூன் சன் வச்சு பேலன்ஸ் பண்ணி தான் எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த மூனோட 15 நாள் ஏற்றம் இறக்கம், அந்த மூனோட மூட் ஸ்விங்ஸ் வந்து உங்களை தாக்குறது, இதெல்லாம் நீங்க மைண்ட்லயே எடுத்துக்காதீங்க. மூன் கொடுக்குறாங்களா, த பியூட்டிஃபுல் மூன் காடஸ் செலின் வந்து உங்களுக்கு அந்த சில்வர் கலர் பீம் லைட், நான் முன்னாடி படிச்சிருப்பேன், அந்த ரீடிங்கை போய் பாருங்க, வில் கெட் ஆல் த கிளாரிட்டிஸ். அண்ட் அதில் வந்து உங்களுக்கு நான் ரிச்சுவல்ஸ் கூட நான் சொல்லியிருப்பேன். அண்ட் உங்கள் பைல்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி அந்த ரிச்சுவல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அது வந்து இட்ஸ் அ டைம்லெஸ் ரீடிங். உங்களுடைய என்ன சொல்கிறது, இந்த மூன் சைக்கிள் இருக்குல்லையே, அடுத்த நியூ மூன் இல்லை அடுத்த ஃபுல் மூன் வரையும் யூ கேன் வாட்ச் தட் வீடியோ அண்ட் கெயின் நாலேஜ். ஓகேங்களா? ஸோ அந்த மூன் பாதிக்காமல் மூனோட பிளெஸிங்ஸை மட்டும் இது பண்ணி மூன் கூட வந்து உங்களை டியூன் பண்ணிக்கலாம் வித் தட் ரிச்சுவல், வித் த பிளெஸிங் ஆஃப் மூன் காடஸ். அதனால் வெற்றி உங்ககிட்ட தான் இருக்குது. நம்பிக்கை, அந்த வந்து யாரோட கேள்வி வந்தாலும் டிஃபென்ஸ் பண்ணுங்கள். நியாயம் நம்ம பக்கம் இருக்கும்போது யாரையுமே பார்த்து பயப்படணும்னு அவசியம் கிடையாது. நீங்களும் அந்த பயப்படுற பர்சனும் கிடையாது அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா யார் வந்து ரொம்ப அது திமிருன்னு சொல்ல முடியாது, அது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்ன்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்னொன்று சொல்லலாம், என்னன்னா வந்து நேர்மையா இருக்கிறவங்க கொஞ்சம் கோபமா திமிரா தான் நடந்துப்பாங்க. யாருன்னா ஏமாத்திரம் கூணு கும்பிடு போட்டு நம்மளுக்கு முன்னேறி போகணும், பணம் சம்பாதிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. எஸ், ஓகேங்களா? 8 ஆஃப் வாட்டர். ஸோ நீங்க இந்த வாரம் பயணம் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எதனா ட்ரிப்ஸ் எதனா பிளான் பண்ணியிருக்கீங்களா? இல்லை எங்கன்னா போகலாம் ஃபேமிலியோட, மெயின்லி ரிலேட்டட் டு வாட்டர், ஏன்னா வாட்டர் கேம் ஆக்டிவிட்டீஸ், அட்லீஸ்ட் பீச்காது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசு சொல்கிறது. எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்குது அப்படின்னா, கெரியர் விஷயத்துலையும் சரி, ரிலேஷன்ஷிப் விஷயத்துலையும் சரி, இப்போ தான் நான் இதை சொல்லும் போது சொன்னேன், இப்போ தான் மேம் நான் மூவ் ஆன் ஆகி வந்திருக்கேன், என்னை திருப்பி மன்னிச்சிட்டு திருப்பி பேச சொல்கிறீங்களா அப்படின்னும் போது நான் ஏன் சொன்னேன் அப்படின்றது எனக்கு தெரியுது. And you're ready to walk towards a new future. உங்களுக்கு இவ்வளோ நாள் வந்து ஒரு இல்யூஷன் மாதிரி இருந்திருக்கும்ல, ஒரு மாயை மாதிரி இருந்திருக்கும்ல, அந்த மாயை வந்து விலக போகுது கண்டிப்பாக. ஏன்னா ஒரு பர்சனை பற்றி ஒன்று நினச்சிருப்பீங்க, அவங்களோட முகத்திரை கிழிஞ்சிருக்கும். முகத்திரை கிழிஞ்சு அந்த பர்சனை பற்றி தெரிஞ்சுதான் நீங்கள் வந்து அந்த மன்னிப்பை வழங்குறதுக்கு உங்களுக்கு இங்கே கைடன்ஸ் வந்திருக்கு. ஓகே, கைடன்ஸ் ஃபார் pile 1 ப்ளீஸ். நீங்க ஏன் மேம் ரீகான்சிலியேஷனுக்கும் நீங்க தயாரா இல்லை அப்படின்னு நான் சொல்றேன்னா, அதுவும் நான் ஏன் சொல்றேன்னா, யூ ஆர் ரெடி டு வாக் டுவர்ட்ஸ் நியூ ஃபியூச்சர். அவ்வளோ ஸ்ட்ரென்த்தஸ்ட் பர்சனாக இருக்கீங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் நேர்மையான பர்சனாகவும் இருக்கீங்க. உங்கள் நேர்மைக்கு உண்டான வெற்றி இந்த வாரம் கிடைக்குங்க. நேர்மையாக இருக்கிறவனுக்கு தோல்வி மட்டும்தானே கிடைக்கும். ஆனால் நேர்மை உண்டானோன்னு ஜெயிக்கலாம் அப்படின்றத இந்த வாரம் நீங்கள் காட்ட போகிறீங்க. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறது ஓகே தான், பட் அகேன் a magician card. Beautiful, beautiful, beautiful. You are the magician of your life. நான் சொன்னேன்ல, உங்களோட ஸ்பிரிச்சுவாலிட்டி கனெக்ஷனை அதிகப்படுத்துங்க. அதுதான் சொன்னேன். ஸ்ட்ரென்த்தான பர்சனாக இருக்கலாம், பட் உங்களோட ஸ்ட்ரென்த் எல்லாம் வந்து ஒரு தேவையில்லாத எனர்ஜி இருக்கிற நெகட்டிவ் பர்சன் அவங்கள டேக்கிள் பண்ணுறதுக்கு ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. உங்களோட ஸ்ட்ரென்த்தை வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியை நோக்கி அதிகமாக செலுத்துங்க. அதிகமாக உங்களுக்கு திருப்ப வர்றதுக்கு வாய்ப்புகள் என்ன இருக்கு. ஓகேங்களா? இந்த வாரம் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த வாரம் வெற்றி கிடைக்கும், நிறைய எதிர்ப்புகளை தாண்டி நிறைய வெற்றி கிடைக்கும். அந்த நிறைய வெற்றினால வந்து இன்னும் நிறைய வெற்றி வேணும்னு பேராசையை மட்டும் இந்த வாரம் தகர்த்துடுங்க. இன்னொன்று, கொஞ்சம் சோம்பேறித்தனம் தெரியுது இந்த வாரம். ஓகேங்களா? சோம்பேறித்தனம் வேண்டாம். ஏன்னா ஆனால் கொஞ்சம் ஆமாம், இவ்வளோ பேரை டேக்கிள் பண்ணி உங்கள் எனர்ஜி ட்ரெயின் அவுட் தான் ஆகும், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் லேசினஸ், நான் சொல்கிறது ஒர்க், மனசு விஷயத்தில், பர்சனல் விஷயத்தில் சொல்லலை. லேசினஸ் டுவர்ட்ஸ் ஒர்க், அது ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்காக இருக்கலாம், இல்லை வேறு ஒர்க்காக, நம்மளோட ஆஃபீஸ் ஒர்க்காக இருக்கலாம். ஒர்க் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அந்த இது வந்து வேண்டாம். ஓகேங்களா? என்ன வேண்டாம்?
உங்களுடைய லேசினஸும் வேண்டாம். ஒர்க் சம்மந்தப்பட்ட விஷயத்துல விக்ட்ரிஸ் வரும்போது கொஞ்சம் இன்னமும் விக்ட்ரிஸ் வேணும், இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணா கிடைக்கும், அந்த அந்த ஆசை வேண்டாம். இந்த வாரம் இந்த வெற்றி உங்களுக்கு போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த போதும் என்ற மனசை வந்து இந்த வாரம் கொண்டு வாங்க. ஏன்னா யூ கோனா கெட் அ பியூட்டிஃபுல் அமௌண்ட் ஆஃப் விக்ட்ரிஸ் ஆஃப்டர் ஃபேஸிங் மெனி ஸ்ட்ரகிள்ஸ், ஆஃப்டர் டிஃபெண்டிங் யுவர் செல்ஃப், பிகாஸ் நியாயம் உங்கள் பக்கம் இருக்கு. ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் ஆகுது, அந்த சில ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு அந்த கிரீடு தெரியுது. அந்த கிரீடு வேண்டாம். இப்போ நான் என்னென்ன சொன்னேன், லேசினஸ், கிரீட் அண்ட் ஒன்னொன்று கம்யூனிகேஷன். இப்போ நிறைய பேர் கூட பேச வேண்டியதா இருக்குல்ல, அப்போ நம்ம வார்த்தையை மட்டும் விட்டுறக்கூடாது. இந்த வாரம் யாருக்கிட்டையுமே வார்த்தையை விட்டுறாதீங்க, ஓகேங்களா? இப்போ இந்த வாரத்தில் வந்து உடனே கிடைக்குமா, இந்த வாரம் முடியறதுக்குள்ள கூட உங்களுக்கு இந்த வாரத்தில் கூட அப்படி இழுத்து பிடிச்சி ஆனால் எல்லாமே கிடைச்சிடுற மாதிரி தான் இருக்கு. அதனால டிலேஸ் இருந்தால் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகாதீங்க. இந்த வாரத்துக்குள்ள கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா எஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. பெருசாக ஒன்று மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க, ஏன்னா மெஜிஷியன் கார்டு அடிக்கடி வருது. பெருசாக ஒரு விஷயத்த வச்சிருக்கீங்க, ஒரு பெரிய வேண்டுதல் வச்சிருக்கீங்க. இந்த வாரம் திருப்பதி, இந்த வருஷம் திருப்பதிக்கே போய் மொட்டை போட்டு வேண்டியதான், அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி பெருசாக வச்சிருக்கீங்க. அது வந்து இயர் ஃப்ரம் நவுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கவனிக்க வேண்டியது எல்லாம் சொல்லிட்டேன், உங்களுக்கு கிடைக்க வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அண்ட் பியூட்டிஃபுல் ட்ராவல் பண்ணுறது இருக்குது, ஓகேங்களா? ட்ராவல் பண்ணுறது, ஒரு ப்ரொமோஷன் லீடட் ஒர்க் சம்மந்தப்பட்ட விஷயத்துல தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். அது மட்டும் தான் எனக்கு இங்கே மெயினாக தெரியுது. மனசு சம்மந்தப்பட்ட வேண்டிய விஷயத்துல, ஒரு ஆளை ஃபேஸ் பண்ண வேண்டிய விஷயத்துல எல்லாம் பியூட்டிஃபுல்லாக அடிச்சு நொறுக்கியிருக்கீங்க நீங்கள். அதோட ரிலாக்ஸ் பண்ண வேண்டிய நேரம் தான் இது. போன வாரம்லாம் வச்சு செஞ்சுருக்கீங்க உங்களை. இந்த ரீடிங் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த கைடன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம பைல் 2 போயிடலாம், ஓகேங்களா? ஸோ பைல் 2 green color adventures. யாருக்கெல்லாம் green color பிடிக்கும்? green color is all about growth, fertility, mother nature. பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஏஞ்சல்ஸ் கைடன்ஸ், பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன், ஓகேங்களா? இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் மட்டும் இல்லை, அதாவது ஆல்ரெடி ஒரு விஷயத்துக்கு ரீசொல்யூஷன் கொடுக்குறாங்க. அது எப்படி இருக்கும்னா கொஞ்சம் நிம்மதி தரக்கூடியதாக இருக்கும். முயற்சியை கைவிடாதீங்க, முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. டோன்ட் ஸ்டாப், அதாவது நோ கார்டு வரல, டோன்ட் ஸ்டாப் அண்ட் வெயிட். பியூட்டிஃபுல்லான கைடன்ஸ், டோன்ட் ஸ்டாப் அண்ட் வெயிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முயற்சியை மட்டும் பண்ணிட்டு உங்கள் ஏஞ்சல்ஸ் கிட்ட விட்டுருங்க, அந்த பிரச்சனையை விட்டுட்டு வெயிட் பண்ணுங்க. they will gonna give you a peaceful resolution இந்த வாரம், ஓகேங்களா? ஸோ பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த வாரம் கைடன்ஸ் ப்ளீஸ். இந்த வாரம் பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி இருக்கும்? பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு ஓகே, 2 கார்டு வந்திருக்காங்க. பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு தெரியுதா? கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் தி ஹேங்க்ட் மேன் வந்திருக்காங்க. கோர்ட் கார்ட்ல ஒன்றும், மேஜர் ஆர்கானால ஒன்றும் வந்திருக்காங்க. பைல் 2 மேஜர் ஆர்கானா cards again. So don't stop but don't hurry அப்படின்ற விஷயமும் எனக்கு இங்க தெரிய வருதுங்க. டோன்ட் ஸ்டாப், கீப் ட்ரைங் பட் டோன்ட் புஷ் ஹார்டர். ரொம்ப ஹார்டா ஒரு விஷயத்தை நீங்க மனசு பார்ப்போம். பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த வாரம் எப்படி? ஓகே, பேஜஸ், ஓகே, அதாவது you have the dual personality, like ரொம்ப சைல்டிஷாவும் உங்களால போக முடியுது, உங்களால வந்து ரொம்ப மெச்சூர்டாவும் ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியும். you can go from 0 to 100 within a fraction of second. சூப்பருங்க. பாப்போம். பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு? பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த வாரம் page of pentacles, page of wands, king of sword, okay, and also deck கடியில பார்த்துக்கோங்க the hierophant. ஸோ இந்த வாரம் வந்து எதுவுமே வந்து அவுட் ஆஃப் ட்ரெடிஷன் போகாதீங்க. புதுசாக நான் ரெவல்யூஷன் பண்ணுறேன், புதுசாக ட்ரை பண்ணுறேன் போகாதீங்க.
ஓகேங்களா? ஸோ இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்த்த ரெசல்யூஷன் உங்களுக்கு கிடைக்க போகுது. பட் நான் புதுசாக போகிறேன் அப்படின்றது எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க. ஓகே, என்னோட ஃபாலோவர்ஸ், என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுவீங்க. அதனால உங்களுக்கு and you will be also having lots and lots of courage, strength and clarity and you gonna get a peaceful resolution clarity இந்த வாரம் அப்படின்றது நல்லாவே தெரியுது. The magician card and also உங்களுக்கு டெக்கு கடியில் the laughing Buddha, 10 of water. ஓகேங்களா? லவ், சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஹார்மனி ரிலேட்டட் விஷயத்துல எப்படி அவர் வந்து எப்படி வந்து என்ன சொல்யூஷன்லயும் நிரம்பி வழிஞ்சு ஒரு ஹாப்பினஸ்ல இருக்கிறாரோ அந்த மாதிரி இந்த பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன் உங்களுக்கு கண்டிப்பாக ஹாப்பினஸை இந்த வாரம் கொண்டு வர போகுது. சந்தோஷமாக இந்த லாஃபிங் புத்தா எப்படி சிரிப்பா இருக்கிறாரோ அந்த மாதிரி மணி ரிலேட்டட் விஷயங்கள்லையும் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப், மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் ஒரு சந்தோஷமான செய்தி வந்து வரப்போகுது. ஆனா அது அந்த ரெசல்யூஷன் வந்துருச்சுல, ஆனா அந்த திங் இஸ் நாட் கம்ப்ளீட்டட், அந்த விஷயம் கம்ப்ளீட்டட் கிடையாது. யூ ஹவ் காட் அ சொல்யூஷன் ஃபார் தட் விச் உங்க மனசு வந்து கொஞ்சம் அப்பாடா ஐ காட் அன் ஆன்சர் அப்படின்னு சொல்றால ஒரு விஷயம் இந்த வாரம் கிடைக்க போகுது. ஓகேங்களா? அதாவது ஆன்சரே தெரியாம, ஒரு விஷயத்துக்கு வழியே தெரியாம ஹவு டு டூ அப்படின்னு ஒன்று யோசிச்சுட்டு இருப்பீங்களா? அந்த ஹவு டு டூக்கு எப்படி செஞ்சா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது கிடைக்க போகுது. தட் கோனா மேக் யூ ஹாப்பி. பட் அந்த ஹாப்பினஸ்ல ஸ்பீடாக போயிடாதீங்க. ஏன்னா நீங்க 0 to 100 எவ்வளோ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல போவீங்க, ஹைப் டப் ஆவீங்கன்றது எனக்கு தெரியுது. நீங்க வந்து அந்த கிங் எனர்ஜிலே இருங்க. உங்களோட பேஜ் எனர்ஜியை தூண்டாதீங்க. அதிகமா பேஜ் எனர்ஜி தெரியுது. ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்ட்ரெஸ்ட் இன் எவ்ரி திங், தட் இஸ் ஓகே. சொன்னேன் இல்லையா, பேஜ் எனர்ஜி வேண்டான்னு. என்ன அப்படி செட்டா வந்திருக்காங்க பாருங்க, செட்டா அப்படியே மேஜர் இருக்கான கார்ட்ஸ் வந்து விழுந்திருக்காங்க. ஓகேங்களா? தி எம்பரர், I know the king of wand energy, the king of sword energy இன்னும் போதே I know you have got the emperor energy. So the emperor நான் ஹெமர்ட் கிட்ட வைக்கிறேன். And temptation, ஃபாஸ்டா போகாதீங்கன்னு சொன்னல, பேஜ் கிட்ட வைக்கிறேன். இந்த டெம்டேஷனையும் இந்த டவர் சிச்சுவேஷனையும் நான் இந்த பேஜஸ் கிட்ட வைக்கிறேன். இதை பார்க்கும்போது நினைச்சுக்கோங்க, நம்ம இந்த பேஜஸோட துடிப்பான எனர்ஜியில் அப்படியே எனர்ஜெட்டிக்கா ஐ வாண்ட் அட்வென்ச்சர், ஓகே ஐ காட் த ஆன்சர், ஏ. புரியுதுங்களா? அதாவது ஒரு விஷயம் நல்லா நடக்காத போது எவ்வளோ கான்ஷியஸா, எவ்வளோ சோகமா, எவ்வளோ பொறுமையா இருக்குமோ, ஒரு விஷயம் நல்லா நடக்கும் போது அதை நம்ம ஸ்பீடப் பண்ணி இது பண்ணிட வேணாம். இந்த வாரம் உங்களுக்கு சூப்பராக ஒன்று நடக்க போகுது, ஆனால் ஸ்பீடப் மட்டும் பண்ணாதீங்க. எவ்வளோ சூப்பராக நடந்தாலும் அது நடக்காத போது ஒரு சேட்ல இருந்தீங்கல்ல, ஒரு விஷயம் நடக்கலன்னும் போது கொஞ்சம் பொறுமையாக செயல்படுவோம்ல, நம்மக்கிட்ட அந்த எனர்ஜி வந்து பாப்அப் எனர்ஜி இருக்காதுல்ல, அந்த எனர்ஜியே இந்த வாரம் ஒன் ஸ்டெப் அட் அ டைமுங்க. நான் அதுதான் சொல்லுவேன், ஒன் ஸ்டெப் அட் அ டைம். இப்போ வந்து ரிலீஸ் பண்ண வேண்டிய நேரம். ஓகேங்களா? உங்களுடைய கவலைகள், கஷ்டங்களுக்கு வந்து நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் போது, வெண்ணெய் திரண்டு வரும்போது பானையை உடைக்காதீங்க. ஓகேங்களா? ஏன்னா வந்து பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், உங்களுக்கு வந்து நல்ல ஆம்பிஷன் இருக்கு, ஒரு ஆசை இருக்கு, அட்வென்ச்சரஸா நல்ல அட்வென்ச்சரிஸ்டிக் பர்சன், சான்சஸ் இருக்கு, உங்களுக்கு ஆசையும் இருக்கு, அதுக்குண்டான சான்சஸும் கொடுத்துட்டாங்க, அதுல growthம் இருக்கு. ஓகேங்களா? இந்த வாண்ட்ல எப்படி ஒரு சின்ன சின்ன துளிர் வருதோ அந்த மாதிரி இந்த வாரம் வந்து அந்த துளிர் விடும் நேரம். காஞ்சி போன இலை, பட்டு போன இலையில கூட பட்டு போன மரம் பூத்துருச்சுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு நேரத்துல வந்து நீங்க உங்க ஆக்ஷன்ஸை வந்து ரொம்ப மெச்சூர்டான பர்சன், அதாவது தி எம்பரர் பர்சன். ஆக்சுவலி யூ ஆர் அ மெச்சூர்டு பர்சன். பட் கொஞ்சம் சந்தோஷம் வரும்போது இந்த குழந்தை மாதிரி நம்ம ஆயிடுவோம்ல, அந்த குழந்தை மாதிரி ஆகுங்க. பட் அதை வந்து ஆக்ஷன்ஸ்ல கொண்டு வராதீங்க. ஆக்ஷன்ஸ்லயோ இல்ல மணி விஷயத்திலயோ அதை செலுத்தாம யூ ஹாவ் டு பி இன் அ பவர்ஃபுல் கமெண்ட். இந்த வாரம் வந்து பவர்ஃபுல்லா யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் இன் யுவர் இன்டெலிஜென்ஸ். அந்த ப்ராப்ளம் சால்வரோட மைண்ட் செட் இருக்குல்ல, உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும்பொழுது தான் ப்ராப்ளம் சால்வரோட மைண்ட் செட் வந்து ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் சூப்பரான ஒரு சீட் கோட் சொல்றேன். ப்ராப்ளம் இருக்கும்பொழுது தான் அந்த ப்ராப்ளம் சால்வர் மைண்ட் செட் வந்து அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்து கொண்டு வந்து செயல் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ப்ராப்ளத்துக்கு ரெசல்யூஷன் கிடைச்சிருக்கு. ஆனா இப்பதான் யூ ஹாவ் டு கிளிக் இன் டு த ப்ராப்ளம் சால்வர் மைண்ட் செட். இந்த வாரம் ப்ராப்ளத்துக்கு தான் சொல்யூஷன் கிடைச்சிருச்சு மேம்னா, படத்துல எல்லாம் காட்டுவாங்கல்ல,
அப்பாடா அப்படின்னு இந்த பேப்பரத்தில் ஒரு விஷயம் காட்டின உடனே தான் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னுவாங்களே. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் உங்களோட எனர்ஜி ரியாக்ஷனில் ஆப்போசிட் ரியாக்ஷன் வர மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ அதனால் வேண்டாம். ஏன்னா யுவர் மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் யுவர் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆர் கம்மிங் போத், ரெண்டுமே வந்து இந்த வாரம் அப்படியே வர மாதிரி இருக்குது. உங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்பும் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ஒரு ரெசல்யூஷன் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த விஷயம் கம்ப்ளீட் ஆகுதானா, அந்த கம்ப்ளீஷன் ஆகாமல் இருக்கிறதுனால தான் ஐ செட் இப்பயே சந்தோஷப்படுத்திக்காதீங்க, ஃபுல்லாக ஒரு விஷயம் முடியட்டும், முழுசாக நம்மளுக்குன்னு கிடைக்கட்டும் அது. ஓகேங்களா? இந்த வாரம் நம்ம வந்து பிள்ளையார் சொல்லி தான் போடுறோம். ஓகேங்களா? அது வந்து கண்டிப்பாக யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் தட். அதே மாதிரி உங்களோட முயற்சியை ஸ்டாப் பண்ணக்கூடாது, ஆனால் வேகத்தை கம்மி பண்ணணும். அந்த ஹைப்ட் அப் எனர்ஜி இருக்குல்ல, கம்மி பண்ணுங்க. ஒரு எம்பரரோட எனர்ஜி மாதிரி உங்களோட மேம் ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ்னா எஸ் எக்ஸ்பீரியன்ஸ், பட் எக்ஸ்பீரியன்ஸில் ஒன் பை ஒன் ஸ்டெப் அட் அ டைம். ஐசோலேஷனுக்கு போங்க. ஐசோலேஷன் நான் சோகமாக இருக்கும் போது தானே போவேன். நான் இப்போ சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு இந்த வாரம் சந்தோஷமாயிடுச்சு மேம் அப்படின்னா சந்தோஷமாக ஐசோலேஷனுக்கு போங்க. அதுக்கு தான் சொல்கிறேன் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு போங்க. இந்த வாரம் கம்ப்ளீட்டாக ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை பாப்ட் அப் பண்ணுங்க. ஏன்னா லாஃபிங் புத்தா வித் மெஜிஷியன் உங்களுக்கு வந்திருக்கு. யூ ஹாவ் டு பி இன் யுவர் எம்ப்ரஸ் ஸ்டேட். உங்களுடைய டெம்டேஷனை நீங்கள் கம்மி பண்ணணும். டெம்டேஷன் ரிலேட்டட் டு பேராசைகள், அந்த எனர்ஜிஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை கம்மி பண்ணிங்கன்னா இந்த டவர் சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் விடுபடலாம். ஓகேங்களா? டவர் சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் விடுபடலாம். திஸ் இஸ் யோர் ஹிண்ட் அண்ட் சீட் ஷீட் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? கவனம் 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 தேவை. இந்த வாரம் மெயினாக பார்த்தீங்களா கார்ட்ஸில் ஒரு 2-3 பேர் சம்மந்தப்பட்டு வரவே இல்லை. இந்த கார்ட்ஸில் ஏதாவது உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா, இல்லை ஒற்றுமை தெரியுதா? a person, a person, a person, a person, a person and no female energy. மேல், எல்லாருமே மேல் தான். சிங்கிள் ஹேண்டடாக யூஆர் ஹேண்டலிங், சிங்கிள் ஹேண்டடாக யூஆர் டூயிங். சப்போர்ட் இல்லை. அது இங்கே இருக்கிற கார்ட்ஸ் வந்து மேல் கார்டு சிங்கிள் கார்டாக இருந்தாலும் இது வந்து மேஸ்குலின் அண்ட் ஃபெமிலின் ரெண்டு பேருக்குமே ரெசனேட் ஆகிறது தான். நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைனா சிங்கிளாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிங்கிள் இன்னும் மேரிட் ஆகலை அப்படின்ற மாதிரி யாரோட சப்போர்ட்டுமே இல்லாமல் நீங்களே ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது திங்ஸ். ஆல் ஆர் லைக் நீங்கள் உங்களோட எவ்வளோ பரிணாமத்தை எடுக்கிறீங்க பாரு. ஒரு ஸ்ட்ரிக்டான அவதாரம் எடுக்கிறீங்க, ஒரு நல்ல ஒரு நாலேஜ்டு பர்சன், ஆனால் எல்லாத்தையுமே அப்படியே தலைகீழ பார்க்குற அவ்வளோ ஒரு நாலேஜ்டு பர்சனோட அவதாரம் எடுக்கிறீங்க. ஒரு சைல்ட் லைக் எனர்ஜி எடுக்கிறீங்க, சான்சஸ் ஆஃப் க்ரோத். அதே மாதிரி ஒரு வயசானவன் இருக்கிற நாலேஜ் அவ்வளோ இருக்குது உங்களுக்கு. அண்ட் ஸ்டில் யூ ஹாவ் த ஆசைகள் இருக்கு. ஏன்னா ஸ்டில் யூ ஆர் அன்மேரிட் அப்படியா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ யூ ஹாவ் பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன். ஆல்சோ மேரிடாகவே இருந்தாலும் அந்த குடும்ப பாரத்தையோ எல்லாத்தையுமே நீங்கள் ரொம்ப யார்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் நீங்களே டேக்கிள் பண்ணி சால்வ் பண்ணுறீங்க. ஸோ கீப் இன் மைண்ட், உங்களுடைய மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கணும், உங்களுடைய எனர்ஜிஸ் இன்னும் வளரணும்னா கனெக்ட் வித் த ஸ்பிரிச்சுவாலிட்டி, கனெக்ட் வித் த டிவைன், பிகாஸ் தே ஆர் ரெடி டு கனெக்ட் டு யூ பேக். ஓகேங்களா? ஸோ பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்ன்றதை நம்ம பார்த்தாச்சு. இந்த டெம்டேஷன் அண்ட் டவர் சிச்சுவேஷனை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஐ நோ யூ கேன் ஹேண்டில் இட் வித் யோர் எம்பரர் எனர்ஜி. எம்பரர் எனர்ஜி இஸ் ஆல் அபவுட் ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்ட்ரென்த், கரேஜ் அண்ட் டிசையர், ட்ரஸ்ட். நான் எல்லாமே இந்த வாரம் ட்ரெடிஷன் சம்மந்தப்பட்டு போகணுன்னு டெக் பின்னாடி இருந்தது நான் சொல்லியிருக்கேன். பாருங்க, உங்களோட டெக் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தி ஹெரோபண்ட். யாராவது இந்த வாரம் உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தாங்கன்னா ஆல்ரெடி யூ ஆர் அ நாலேஜ்டு பர்சன். பட் அதாவது அந்த சிவனுக்கே அட்வைஸ் சொன்னது அவங்களோட சின்ன பையன், 2வது லாஸ்ட் பையன் முருகன் அப்படின்றதுனால யாரோட அட்வைஸையும் யாரோட கைடன்ஸையும் வந்து நீலாம் எனக்கு சொல்றியா அப்படின்ற மாதிரி எடுத்துக்காதீங்க. நம்மளுக்காக ஒருத்தவங்க டைம் எடுத்து ஒரு விஷயம் இந்த காலத்தில் சொல்கிறதே பெரிய விஷயம். அவங்கள வந்து நம்ம பாராட்டலைன்னா கூட நம்ம வந்து அவங்கள அலட்சியமாக நினைக்க வேண்டாம், திட்ட வேண்டாம். எதனா ஒரு விஷயம் பண்ணுறீங்க, இந்த வாரம் ஒரு சில விஷயம் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னும் போது ரீபில்டு பண்ணுங்க. பட் இந்த வாரம் நீங்கள் அதை ரீபில்டு எப்படி பண்ணுறீங்க அப்படின்னா பேஸ்மெண்ட் ஷுட் பி வெரி ஸ்ட்ராங். பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ பெரிய மாடி கட்டினாலும் அது பிரயோஜனம் கிடையாது. ஸோ யுவர் பேஸ்மெண்ட் ஷுட் பி வெரி 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 ஸ்ட்ராங். டெம்டேஷன், மணி ரிலேட்டட் விஷயங்களா இருக்கலாம், இல்லை ஃபுட் ரிலேட்டட் விஷயங்களா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் இருக்கலாம், எல்லாமே நம்மளுக்கு டெம்ட் பண்ணணும், அப்படியே வாய் ஊறும். அதுதானே அந்த டெவலோட வேலையே இல்லைங்களா? ஸோ டெம்டேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து
கொஞ்சம் டாக்ஸிசிட்டியாக கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு கண்ட்ரோல்டாக நீங்கள் டிசையர் பண்ணுற ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் யூ ஹாவ் டு டேக்கிள் வித் யோர் நாலேஜ். மேபி அந்த ரெசல்யூஷனே வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்காக இருக்கலாம். பட் அதில் அப்படியே போய் முழுகிறாதீங்க. இப்போ நோ கான்டாக்டில் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அன்லெஸ் அன்டில் விச் இஸ் கம்ப்ளீட்லி யுவர்ஸ். பிகாஸ் யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் சம் டைம். இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி யுவர்ஸ் அப்படின்றதுனால யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் சம் டைம். அண்ட் ஸ்டில் யூ ஷுட் நாட் ஸ்டாப் ட்ரைங் டு இம்ப்ரெஸ் ஆர் கெட் தட். ஒரு வேலை சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம், ஒரு ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும். கைக்கூடி வரப்போகுது இந்த வாரம். கைக்கு வந்ததை விட்டுறாதீங்க. விடாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியாச்சு. இந்த வாரம் மோர் அண்ட் மோர் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அண்ட் க்ரீன் கலர், ப்ளூ கலர் இந்த வாரம் வந்து உங்களுக்கு ஃபேவரட் கலர்ஸ் ஆர் லக்கி கலர்ஸாக இருக்கலாம். ஓகேங்களா, லக்கி கலர்ஸாக இருக்குது இந்த வாரம் உங்களுக்கு வந்து. க்ரீன் அண்ட் ப்ளூ, அதாவது ஸ்கை ப்ளூ அண்ட் சீ க்ரீன், இது வந்து உங்களுக்கு ஃபேவரட் கலர்ஸ் அண்ட் லக்கி கலர்ஸாக இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு அருமையான வாரம். பைல் 1 பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு அருமையான வாரமாக இருக்கணும்னு நானும் உங்களுக்காக கடவுளை பிரார்த்திக்கிறேன். வித் திஸ் பியூட்டிஃபுல் ஆர் யூஸ்ஃபுல் ரீடிங் வாட் எவர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆகுதுன்னா பர்சனல் ரீடிங்க்கு ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நம்ம சேனலில் லைக் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஆஃபர்ஸ் வந்து ஹைப் ஆகும். So keep in mind. Thanks for watching. Bye.